ஹாய் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மெஹந்தி டிசைனில் மண்டாலா ஆர்ட் தான் வந்து ரொம்பவே ஈஸியான டிசைன். பட் அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக போடலைன்னா வந்து பார்க்க அழகாக இருக்காது. ஒன்று வந்து சின்னதாக ஆகிடும், அப்படி இல்லைன்னா பாம்பில் வந்து சைடில் போயிடும், மேலே போயிடும், அப்படிலாம் கீழே இறங்கின மாதிரி வந்துடும். ஸோ அதை எப்படி தான் நம்ம வந்து ப்ராப்பராக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாம்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு சரிசமமாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து டிசைன் வந்து எடுக்கணும். ஒரு கையில் வந்து சின்னதாக வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த நான் நடுவில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, டார்க்காக வந்து ரவுண்ட் வச்சு அதுக்கப்புறம் டார்க் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஒரு கையில் வந்து சின்னது ஒரு கையில் பெருசாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கையில் மண்டாலா பெருசாகவும் இன்னொரு கையில் சின்னதாகவும் தான் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஈக்குவல் சைஸில் வந்து போடணும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நம்ம கலைக்கவே கூடாது. அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து மண்டாலா வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ஆரோ மார்க் மாதிரி போடுறேன்ல, அது எதுக்காக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற அந்த ஹம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு வந்து பார்த்த மாதிரி போடணும். எந்த சைடு நீங்கள் போடுறீங்களோ அந்த சைடை பார்த்த மாதிரி தான் போடணும். நம்ம லாஸ்ட் வரைக்குமே அந்த வந்து ப்ளஸ் சிம்பிள் அழிக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வேர்ல் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்வேர்ல் எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் சரிசமமாக 2 ஸ்வேர்லுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் அதையும் நீங்கள் வந்து சரிசமமாக பார்த்து தான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்வேர்ல் போடணும். ஒரு ஸ்வேர்ல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்வேர்ல் போடுறது அப்படி போட்டிங்கன்னா உங்களோட மண்டாலா வந்து ஈவனாக வந்து கிடைக்காது. சரிங்களா? சில பேர் இது வந்து மண்டாலா ஆர்ட்னு சொல்லுவாங்க, மண்டேலா ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டாலா ஆர்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ இதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்வேர்ல் போட்டேன். நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிற கேப்பில் மறுபடியும் 4 ஸ்வேர்ல் போட்டு ஹம்ஸ் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து நடுவில் இருக்கிற கேப்லலாம் வந்து அப்படியே விட்டால் நல்லா இருக்காதுன்றதுனால நான் வந்து ஒரு 3 லீவ்ஸ் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த லீவ்ஸ் போடுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதுக்கப்புறம் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அந்த லீவ்ஸ் எப்படி போடணும் ஈஸியாக அப்படின்றத. ஸோ அதையும் போட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற கேப்லலாம் நான் வந்து ஒரு 3 டாட்ஸ் வச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மண்டாலா. ஸோ இப்போ பார்க்கும்போது என்னோடய பாம்பில் வந்து அது சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு. நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் போடாமல் நீங்கள் வந்து நார்மலாக ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மண்டாலா ஆர்ட் முடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது மேலே ஏறி இருக்கும், அப்படி இல்லைனா கீழே இறங்கியிருக்கும், அப்படி இல்லைனா சைடில் போயிருக்கும். ஸோ நம்ம வந்து பிகினராக இருக்கும் போது அந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான மண்டாலா வந்து அதாவது ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கரில் ரொம்பவே வந்து கேப் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் தான் வந்து நம்ம மண்டாலா ஆர்ட் போட்டால் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஹம்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிக் ஹம்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஒரு டார்க் லைன் போட்டு மறுபடியும் தின் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு ஸ்வேர்ல் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹம்ஸ் கொடுத்து அந்த 3 லீவ்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரியே இதுலேயும் 3 லீவ்ஸ் கீழே கொடுத்துட்டு மற்ற இருக்கிற இடத்துலலாம் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்பவுமே மண்டாலாவுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் ஃபிங்கர் டிசைன் நல்லாயிருக்கும். ஃபுல் டிசைன் ஃபுல் ஃபிங்கர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேப் வந்து ஃபில் பண்ணுவீங்க. எப்படின்னா நார்மலாக தேய்ச்சி ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து டார்க்காகவும் ஸ்டெயின் வந்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல டார்க்காகவும் ஒரு இடத்துல வந்து ரொம்ப லைட்டாக ஆரஞ்சு ஷேடாக திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இப்படி தான் வந்து அவுட்டர் லைன் கொடுத்துட்டு லைன் ஷேட் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ இதுமாரி நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.